இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மினி கொழுக்கட்டை. பார்க்கலாம் வாங்க. உப்பு போட்டு தண்ணி சுட வச்சுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு, நான் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தண்ணி அதிகமாகிடும், அப்புறம் மாவில் உருண்டை பிடிக்க வராது. 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மினி பால்ஸை வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் பச்சை மிளகாவும் குறைன்னு அரைச்சி ஆட் பண்ணிடலாம். கேரட் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிசைஞ்ச மாவில் உப்பு இருக்கும், ஸோ தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஃபைனலாக மினி பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி விட்டுட்டா மினி கொழுக்கட்டை ரெடி. கார சட்னி தான் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ.